வணக்கம், வெல்கம் டு தமிழ் எக்ஸல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலில் இருக்கிற வாட் இஃப் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஃப் அனாலிசிஸ்க்குள்ள 3 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. கோல் சீக், சினாரியோ மேனேஜர், டேட்டா டேபிள். இந்த டூல்ஸ் எல்லாம் பிஸ்னஸ், ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ், பட்ஜெட்டிங், டேஷ்போர்ட், ஃபோர்காஸ்டிங்னு நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஃப் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ரிசல்ட் ஆல்ரெடி இருக்கு, பட் அதில் இருக்கிற இன்புட் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணால் ரிசல்ட் எப்படி மாறும்னு அனலைஸ் பண்ணுற ஃபீச்சர் தான் வாட் இஃப் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம லேப்டாப் சேல்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணுறோன்னு நினச்சிக்கோங்க. ஒரு லேப்டாப்போட ப்ரைஸ் 50,000, அதோட காஸ்ட் 38,000, ஒரு லேப்டாப்போட ப்ராஃபிட் 12,000, மொத்தம் 120 யூனிட் சேல் பண்ணுறோம். அதோட டோட்டல் ப்ராஃபிட் 14,40,000. இப்போ ப்ராஃபிட் 20 lakh வேணும்னா எத்தனை யூனிட் சோல் பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? பெஸ்ட் கேஸ் ஒஸ்ட் கேஸ் கம்பேர் பண்ணால் வேரியேஷன்ஸ் எவ்வளோ வரும்? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்க வாட் இஃப் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டூல் கோல் சீக். நமக்கு 20 lakh ப்ராஃபிட் வேணும், அதுக்கு எவ்வளோ லேப்டாப்ஸ் சேல் பண்ணணும்னு கண்டுபிடிக்க கோல் சீக் யூஸ் பண்ண போகிறோம். கோல் சீக் எப்பவும் ஒரே ஒரு அன்னோன் வேல்யூவை தான் கண்டுபிடிக்கும். டார்கெட் ரிசல்ட் தெரியும், அதை வச்சு அன்னோன் இன்புட் மட்டும் கேல்குலேட் பண்ணும். டேட்டா டேப்ல வாட் இஃப் அனாலிசிஸில் கோல் சீக் கிளிக் பண்ணுறேன். செட் செல்லில் டோட்டல் ப்ராஃபிட் செல்லை செலக்ட் பண்ணுறேன். 2 வேல்யூவில் 18 lakhs என்டர் பண்ணுறேன். பை சேஞ்சிங் செல்லில் யூனிட் சோல்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடும். ரிசல்ட் 150 யூனிட்ஸ். ஸோ 18 lakhs ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண 150 யூனிட்ஸ் ஆஃப் லேப்டாப் சேல் பண்ணணும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ண தேவையில்லை. கோல் சீக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் டார்கெட் கண்டுபிடிக்க, எக்ஸாம் மார்க்ஸில், லோன் இஎம்ஐ, பிரேக் ஈவன் அனாலிசிஸ், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், பட்ஜெட் பிளானிங். இன் ஷார்ட், ஒரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும்னா கோல் சீக் தான் பெஸ்ட். மல்டிபிள் இன்புட்ஸ் கம்பேர் பண்ண, பெஸ்ட் ஒஸ்ட் கேஸ் கம்பேர் பண்ண, சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் பண்ண கோல் சீக் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு சினாரியோ மேனேஜர் இல்லை டேட்டா டேபிள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டூல் சினாரியோ மேனேஜர். நம்ம பிஸ்னஸ்க்கு பெஸ்ட், ஆவரேஜ், ஒஸ்ட் கேஸ் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட், யூனிட் சோல்னு 3 வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுவோம். இந்த காம்பினேஷனை சேவ் பண்ணுறதுக்கு சினாரியோ மேனேஜர் யூஸ் பண்ணலாம். டேட்டா டேப்பில் வாட் இஃப் அனாலிசிஸில் சினாரியோ மேனேஜர் கிளிக் பண்ணுறேன். ஆட் கொடுத்து சினாரியோ நேம் என்ட்ரு பண்ணுறேன். சேஞ்சிங் செல்லில் செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட், யூனிட் சோல்டோட செல்ஸை செலக்ட் பண்ணுறேன் யூஸிங் கண்ட்ரோல்+, கிளிக். தென் ஓகே கொடுத்து சினாரியோ வேல்யூ செட் பண்ணுறேன். பெஸ்ட் கேஸ்க்கு வேல்யூ என்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். தென் அதே மாதிரி ஆவரேஜ் கேஸ், ஒஸ்ட் கேஸ்க்கு க்ரியேட் பண்ணுறேன். ஃபைனலி ஷோ கொடுக்குறேன். எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிவிடும். மேனுவலாக நம்பர்ஸை டைப் பண்ண தேவையில்லை. பிஸ்னஸ் பிளானிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூலில் பிஸ்னஸ் பிளானிங், ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ஹெச்ஆர் சேலரி பிளானிங், ப்ரொடக்ஷன் அண்ட் பிஸ்னஸ் பிளானிங், ரிஸ்க் அனாலிசிஸ் மாதிரியான பிளேஸில் யூஸ் பண்ணலாம். ஒரு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்கவோ, நிறைய கண்டினியூஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணவோ யூஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் டேட்டா டேபிள். 150 யூனிட் சேல் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட்னு இங்கே இருக்குது. அதே 110, 120, 130, 140 யூனிட்ஸ்க்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஒவ்வொரு தடவையும் யூனிட்ஸை சேஞ்ச் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ டேட்டா டேபிள் யூஸ் பண்ண போகிறோம். யூசிங் ஒன் வேரியபிள் டேட்டா டேபிள், ஒரு இன்புட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். தென் டாப் செல்லில் டோட்டல் ப்ராஃபிட் ஷோ ஆக ஃபார்முலா ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். தட் இஸ் ஈக்குவல் டு C5. நான் என்டையர் டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேபில் வாட் இஃப் அனாலிசிஸில் டேட்டா டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு காலம் இன்புட் செல்லில் யூனிட் சோல்டு செல்லில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். எக்ஸல் எல்லா ப்ராஃபிட்ஸும் கால்குலேட் பண்ணிடும். நவ் யூனிட் சோல்டில் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் ஷோ ஆகும். டேட்டா டேபிள் யூஸ்வலி ப்ராஃபிட் அனாலிசிஸ், சேல்ஸ் ஃபோர்காஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன், லோன் அனாலிசிஸ், கெப்பாசிட்டி பிளானிங்லலாம் யூஸ் ஆகும். நவ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபீச்சர் 2 வேரியபிள் டேட்டா டேபிள். செல்லிங் ப்ரைஸ், யூனிட் சோல்டு, இது ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணால் ப்ராஃபிட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ண 2 வேரியபிள் டேட்டா டேபிளை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணலாம். டாப் ரோவில் செல்லிங் ப்ரைஸ், காலமில் யூனிட் சோல்டு. டாப் லெஃப்ட் செல்லில் ஈக்குவல் டு C5னு ஃபார்முலா ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஃபார் டோட்டல் ப்ராஃபிட் டைப்டு வேல்யூஸாக கொடுக்கக்கூடாது. நான் டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேபில் வாட் இஃப் அனாலிசிஸில் டேட்டா டேபிள் கிளிக் பண்ணி ரோ இன்புட் செல்லில் செல்லிங் ப்ரைஸ் செல்லை செலக்ட் பண்ணுறேன். பிகாஸ் ரோவில் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. காலம் இன்புட் செல்லில் யூனிட் சோல்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். எக்ஸல் எல்லா காம்பினேஷன்ஸ்க்கும் வேல்யூவை கால்குலேட் பண்ணிடும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஒரு யூனிட் சோல்டோட வேல்யூ சேஞ்ச் ஆனால் ப்ராஃபிட்டும் சேஞ்ச் ஆகும். ஒரு இம்பார்ட்டன்ட் டிப், இங்கே பிகினர்ஸ் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. தட் இஸ் ரோ இன்புட் செல்னா டாப் ரோ வேல்யூவை செலக்ட் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் டேட்டா செட்டில் செல்லிங் ப்ரைஸ் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி காலம் இன்புட் செல்னா ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூவை செலக்ட் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் டேட்டா செட்டில் யூனிட் சோல்டு இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒரு குயிக் கம்பேரிசன் பார்க்கலாம். கோல் சீக் ஒரு அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கும். சினாரியோ மேனேஜர் மல்டிபிள் சேவ்டு சுச்சுவேஷன்ஸை கம்பேர் பண்ணும். டேட்டா டேபிள் 1 or 2 இன்புட்ஸ் சேஞ்ச் பண்ணி மல்டிபிள் ரிசல்ட்ஸை கால்குலேட் பண்ணும். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த டாபிக் புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபினான்ஷியல் டூல்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் டேட்டா செட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் தமிழ் எக்ஸல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குயிக் எக்ஸல் அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரீ எக்ஸல் ரிசோர்சஸ், அப்டேட்ஸ் அண்ட் நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.